ஜேஇ எனப்படும் ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வில் சேலத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி சிறப்பிடம் பெற்று அசத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் இருந்து இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் பயிலும் வாய்ப்பு பெற்றுள்ள மாணவியின் சாதனை பயணம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். செல்வத்தில் சிறந்த கல்வி செல்வம் சிறப்பான ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது. சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான ஜேஇஇ மெயின் மற்றும் ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் தொடர்ச்சியான ஊக்கம் காரணமாக தன்னால் சாதிக்க முடிந்ததாக பெருமிதத்துடன் கூறுகிறார் கீர்த்தி மாலினி. அப்பா வீட்டில் தறி நெஞ்சிட்டு இருக்காரு. நான் 6th to 9th வரைக்கும் சிந்தாமணியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறமேட்டு 10th and 11th வந்து சேலம் மாடல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அங்கே போய் படித்தேன். அப்புறமேட்டு 12th standard சேலம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து ஜேஇ சென்டருக்கு அனுப்பிவிட்டு அங்கே எனக்கு ஜேஇ கோச்சிங் தந்தாங்க 1 year. அதை வச்சு நான் இப்போது ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எழுதினேன். அதில் குவாலிஃபை ஆகியிருக்கேன். இந்த மாதிரி அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் அங்கே நல்லாவே கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, டீச்சர்ஸ் கிட்டேருந்து, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நல்லாவே ஹெல்ப் கிடைச்சது. நல்லா மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சென்டர்லேயுமே எங்கள் ஸ்கூல்லேயுமே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. சிந்தாமணியூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, சேலம் அரசு மாதிரி பள்ளி, திருவண்ணாமலை பயிற்சி மையம் என அனைத்து இடங்களிலும் ஆசிரியர்கள் தேர்வு குறித்த பயத்தை போக்கி அதில் வெல்வதற்கான வழிமுறைகளை சிறப்பாக கற்பித்துள்ளனர். அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க விரும்பும் மாணவ மாணவியர் 11ஆம் வகுப்பிலிருந்தே அதற்குரிய முனைப்பு காட்டினால் அனைவராலும் சாதிக்க முடியும் என அனுபவங்களை பகிர்கிறார் கீர்த்தி மாலினி. ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா 11th standard ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 12th standard போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடும். அப்புறமேட்டு இன்னும் நிறைய வேலைகள் வர்றதுனால நிறைய ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸுக்குன்னு தனியாக. அதனால 11th standard ஸ்டார்டிங்லேயே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா போதும். அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்னால் கிராக் பண்ண முடிஞ்சதுக்கு என்ன காரணம்னா நல்ல ப்ராக்டிஸ், இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் நிறைய மார்க்கே எடுக்கலாம். சேலம் மாவட்டத்தின் ஒரு கடைக்கோடி கிராமத்தில் கைத்தறி நெசவாளர் குடும்பத்திலிருந்து நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயிலும் வாய்ப்பு கல்வியால் மட்டுமே சாத்தியமானதாகும். தங்களின் பேரன்பு மிக்க வழிகாட்டுதலை அனைத்து மாணவ மாணவியரும் முழுமையாக பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும் என்பதே அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.